ஆரம்பத்தில் வரும்போதே சசி வந்து சார் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபிலிம் சார் பட் ஐ எம் டூ ஐம் எல்லாம் அவர் தைரியமான இல்லை. ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் போனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறார். அவரே டென்ஷனாக இருக்காரு, இது என்னது அப்படின்னு அது ஒரு பயம். அப்புறம் வந்து வசந்தபாலன் இந்த கதையை சொல்லிட்ட பிறகு யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். சித்தார்த்தம் பிருத்திவிராஜன். ஐயையோ அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேரையும் பற்றி நான் தனித்தனியாக வேறு வேறு கதைகள் கேட்டிருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ரெண்டு பேருக்குமே வந்து ஞானகரம் உள்ளவங்க. ஞானகரம் இல்லைன்னா ஒருத்தன் கலைஞனாகவே இருக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதீத ஞானகரவங்கள்னு தனித்தனியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி ரெண்டு பேரும் ஒத்து போவாங்கன்ற பயத்திலேயே முதல் நாள் வந்து நான் என்னுடைய ஷூட்டிங்குக்கு போனேன். ஆனால் இரண்டு பேரும் இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஒரு புத்துணர்வோடு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிருத்திவிராஜும் சித்தார்த்தம் முழு காரணம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தங்களுடைய கடமை உணர்ந்து, இந்த படத்தின் முக்கியத்துவம் உணர்ந்து, அவர்கள் இந்த படத்தை ஒரு அவங்க வேலைன்னு கிடையாது, வேற செட்டில் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது. அவங்களோட ஆக்ட் பண்ண சின்ன ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சரியாக ஒரு நாடக குழு எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்க பண்ணாங்க.